ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம இன்இக்வாலிட்டியில் மெயின்ஸ் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான ஃபால்ஸ்னா என்ன, டெஃபினெட்லி ஃபால்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்இக்வாலிட்டி மெயின்ஸ் லெவல் எக்ஸாமில் இது ஹைலி எக்ஸ்பெக்டட் சம் மக்களே. ஸோ ஃபால்ஸ் எப்போ வரும் இன்இக்வாலிட்டி கன்க்ளூஷனில், டெஃபினெட்லி ஃபால்ஸ் எப்போ வரும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த ஒரே வீடியோவில் அலசி ஆராய போகிறோம் வித் எல்லா பாசிபிள் செட் ஆஃப் கன்க்ளூஷனையும் வச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிற மக்களே. ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் டி, டி லெஸ் தென் இ இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கன்க்ளூஷன் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, செகண்ட் ஒன் ஏ லெஸ் தென் டி இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ், எந்த கன்க்ளூஷன் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ஏ டியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டின் படி ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன், ஏ கிரேட்டர் தென் டி, இதுதான் என் மைண்டில் இருக்க ரிலேஷன். இப்போ என் மைண்டில் ஏ கிரேட்டர் தென் டின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எதை வச்சு, ஸ்டேட்மெண்ட் வச்சு. இப்போ நான் கன்க்ளூஷனை செக் பண்ண போறேன். கன்க்ளூஷன்ல ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு சொல்லியிருக்கான். எனக்கு தான் என் மைண்ட்ல ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஏ கிரேட்டர் தென் டின்னு டெஃபினட்டா 100% தெரியும்ல. 100% ஏ டியை கம்பேர் பண்றப்ப கிரேட்டர்னு தெரியும். அப்ப இவன் ஏ கிரேட்டர் தென்னாவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம் சொன்னா அது டெஃபினட்டா ஃபால்ஸ். ஏ லெஸ் தென் டின்னு சொன்னா எனக்கு தான் ஏ கிரேட்டர் தென் டி டெஃபினட்டா தெரியும். ஸோ நீங்க ஏ லெஸ் தென் டின்னு சொன்னீங்கன்னா அதுவும் டெஃபினெட்லி ஃபால்ஸ். இதே ஏ ஈக்குவல் டு டின்னு சொன்னா அகைன் ஏ கிரேட்டர் தென் டின்னு டெஃபினட்டா தெரியும். அந்த ஏ கிரேட்டர் தென் டியை விட்டு வேற கேட்டாலே டெஃபினெட்லி ஃபால்ஸ் மக்களே. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், P greater than or equal to Q, Q greater than or equal to R, R less than S அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் P greater than R, செகண்ட் கன்க்ளூஷன் P equal to R. ஓகேங்களா? தேர்ட் கன்க்ளூஷன் P less than R. ஓகேவா? இப்போ Pக்கும் Rக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? Pக்கும் Rக்கும் ஸ்டேட்மெண்ட்டின் படி, இது ஸ்டேட்மெண்ட் மக்களே, ஸ்டேட்மெண்ட்டின் படி Pக்கும் Rக்கும் என்ன ரிலேஷன், P greater than or equal to R. இப்போ ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு என்ன சொல்லுது, ஒன்னு P greater than R இருக்கலாம் ஆர் P equal to R இருக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து Pக்கும் Rக்கும் என்ன ரிலேஷன் நான் என் மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு போறேன். ஸோ அப்படி எடுத்துட்டு போறப்ப என்ன தெரியுதுன்னா, P R கம்பேர் பண்றப்ப P greater than R இருக்கலாம் ஆர் எல்ஸ் P equal to R இருக்கலாம்னு என் மைண்ட்ல இருக்க ரிலேஷனே டபுள் மைண்டடா தான் இருக்கு. ஒரு ரெண்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. ஒன்னு P greater than R ஆவும் இருக்கலாம் ஆர் P equal to R ஆவும் இருக்கலாம் தான் என் மைண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ என் மைண்ட்ல டபுள் பாசிபிலிட்டியில இருக்கு. இதை வச்சு நான் கன்க்ளூஷன் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, P greater than Rன்னு அவன் சொல்றான். நான் உடனே என் மைண்ட்ல போய் செக் பண்ண என்ன இருக்கும், P greater than R ஆவும் இருக்கலாம் ஆர் P equal to R ஆவும் இருக்கலாம்னு இருக்கு. ஆனா கன்க்ளூஷன் என்ன சொல்றான், P greater than R மட்டும் தான் சொல்றான். அப்ப இவன் கிட்ட என்ன நம்ம கேட்போம், P equal to R ஆவும் இருக்கலாம் இல்ல, ஒன்னு P greater than R ஆவும் இருக்கலாம் இல்ல P equal to R ஆவும் இருக்கலாம். ஆனா நீ என்ன சொல்ற, வெறும் P greater than R மட்டும் தான் சொல்ற. P equal to R ஆவும் இருக்கலாம், நீ அதை பத்தி பேசவே இல்லை இல்லையா? சோ அதனால இந்த கன்க்ளூஷன் தப்பு தான், டெஃபினெட்லா தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என் மைண்ட்ல P greater than R ஆவும் இருக்கலாம், P equal to R ஆவும் இருக்கலாம். ஆனா இவன் P greater than R தான் சொல்லியிருக்கான். அது தப்பு, டெஃபினட்டா தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, P equal to Rன்னு சொல்லியிருக்கான். இவன் கிட்ட P greater than R ஆவும் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கேட்டு ஃபால்ஸ் போடுவோமே தவிர இந்த P equal to R டெஃபினட்டா தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஏன் டெஃபினட்டா சொல்ல முடியாதுன்னா, என் மைண்ட்ல இருக்க ரிலேஷனே P greater than R ஆவும் இருக்கலாம் ஆர் எல்ஸ் P equal to R ஆவும் இருக்கலாம்னு ஒரு டபுள் ஸ்டேட்ல தான் இருக்கு. என் மைண்ட்ல டபுள் ஸ்டேட்ல இருக்கிறப்ப அவன் P equal to Rன்னு சொல்றதை என்னால டெஃபினட்டா தப்புன்னு உறுதியா சொல்ல முடியாது. அதனால அது வெறும் ஃபால்ஸ் தான், டெஃபினெட்லி ஃபால்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்போ P less than Rன்னு அவன் சொல்லியிருக்கான். இப்போ என் மைண்ட்ல போய் நான் செக் பண்றேன், P greater than R ஆர் P equal to R இதுதான் இருக்கு. ஆனா அவன் P less than Rன்னு இங்க என் மைண்ட்ல இருக்க ரிலேஷன்ல இருந்து டோட்டலா கான்ட்ராஸ்டா வேற ஒன்னு சொல்றான். அப்ப இது டெஃபினெட்லி ஃபால்ஸ் மக்களே. ஓகேங்களா? இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. உங்க கையில ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரு கேக் இருக்கு.
ஓகேங்களா? ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரு கேக் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து சாக்லேட் தான் உன் கையில இருக்கு அப்படின்னு கேட்டானா, சாக்லேட்டும் இருக்கலாம், கேக்கும் இருக்கலாம். நீ வெறும் சாக்லேட் மட்டும் தான் சொல்ற. ஸோ நீ சொல்றது தப்புன்னு தான் சொல்ல முடியுமே தவிர டெஃபினட்டா தப்புன்னு சொல்ல முடியாது. கேக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றானா சாக்லேட்டாவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனை தப்புன்னு தான் சொல்லுவோமே தவிர டெஃபினட்டா தப்புன்னு சொல்ல முடியும். இதை தேர்டா ஒருத்தவங்க வரான், உங்ககிட்ட பிஸ்கெட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னு என் கையில சாக்லேட் இருக்கணும், இல்ல கேக்கு தான் இருக்கணும். நீ எப்படி பிஸ்கெட் சொல்லலாம்? இது டெஃபினட்டா தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் மக்களே. ஸோ இது டெஃபினெட்லி ஃபால்ஸ். பி லெஸ் தென் ஆர்ன்றது. ஓகே, இப்போ இதே பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படி இருக்குன்னா, ஸோ என் மைண்ட்ல பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் தான் இருக்கணும். இவன் டோட்டலா கான்ட்ராஸ்டா பி லெஸ் தென் ஆர் பி ஈக்குவல் டு ஆர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றானா அது டெஃபினட்டா தப்பு மக்களே. ஓகேங்களா? இப்போ இந்த செட் முடிஞ்சிச்சிங்களா? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல ரிலேஷன்ஷிப் வந்தா டெஃபினெட்லி ஃபால்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த பாசிபிள் செட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இதுல எப்பெல்லாம் ஃபால்ஸ் வருது, எப்பெல்லாம் டெஃபினெட்லி ஃபால்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அன்னோன் ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் பி கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் எஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்க்ளூஷன் பாருங்க, பி கிரேட்டர் தென் எஸ், பி less than or equal to s, p equal to s, p greater than or equal to s. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? p less than s இப்படி எல்லா பாசிபிலிட்டியும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா இப்போ பாருங்க, இப்போ பிக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம மைண்டுக்கு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போனோம். பிக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? அன்னோன் ரிலேஷன். பிக்கும் எஸ்ஸுக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 3 ரிலேஷன்ல எது வேணாலும் இருக்கலாம். அதாவது பி கிரேட்டர் தென் எஸ் இருக்கலாம், பி லெஸ் தென் எஸ் இருக்கலாம், ஆர் பி ஈக்குவல் டு எஸ் ஆகவும் இருக்கலாம். இந்த 3 ரிலேஷன்ஷிப்ல எது வேணாலும் வரலாம் எப்ப அன்னோன் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா. அப்ப பிக்கும் எஸ்ஸுக்கும் என் மைண்ட்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா என் மைண்ட்லயே ஷோரா சொல்ல முடியாது. 3 ரிலேஷன்ஷிப்ல எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் என் மைண்ட்ல இருக்கும். அதாவது என்னென்ன ரிலேஷன்? பி கிரேட்டர் தென் எஸ், பி லெஸ் தென் எஸ், ஆர் பி ஈக்குவல் டு எஸ். இது 3த்துல எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் என் மைண்ட்ல இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை தவிர டெஃபினட்டா ஒரு ரிலேஷன் பிக்கும் எஸ்ஸுக்கும் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நான் கன்க்ளூஷனை செக் பண்றேன். பி கிரேட்டர் தென் எஸ் தான் இவன் சொல்றான். இவன் கிட்ட நம்ம என்ன கேட்போம்? பி கிரேட்டர் தென் எஸ் ஆகவும் இருக்கலாம், பி லெஸ் தென் எஸ் ஆகவும் இருக்கலாம், பி ஈக்குவல் டு எஸ் ஆகவும் இருக்கலாம். நீ பி கிரேட்டர் தென் எஸ் மட்டும் தான் சொல்ற. ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ் தான் தவிர டெஃபினெட்லி ஃபால்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் இருக்கு. இவன் கிட்ட பி கிரேட்டர் தென் எஸ் தான் வரலாம் இல்லையா? ஸோ பி கிரேட்டர் தென் எஸ்ஸும் வரலாம், பி லெஸ் தென் எஸ், பி ஈக்குவல் டு எஸ் மட்டும் தான் நீ சொல்லியிருக்க. ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான், டெஃபினெட்லி ஃபால்ஸ் கிடையாது. இங்க நான் எய்தர் ஆரா அப்படின்ற ஆப்ஷனுக்குலாம் நான் போல. நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா கேட்டிருக்க கன்க்ளூஷன் ஃபால்ஸா டெஃபினெட்லி ஃபால்ஸா தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு போய் நீங்க எய்தர் ஆரோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பி ஈக்குவல் டு எஸ்ன்னு கேட்டிருக்கான். எனக்கு 3 ரிலேஷன்ஷிப்ல எது வேணாலும் வரலாம். இவன் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்கான். ஸோ இங்கேயும் ஃபால்ஸ் தான், டெஃபினெட்லி ஃபால்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இது இங்க பாருங்க, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் சொல்லியிருக்கான். இவன் கிட்ட பி லெஸ் தென் எஸ்ஸா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு ஃபால்ஸ் தான் வருமே தவிர டெஃபினெட்லி ஃபால்ஸ் வராது. ஸோ இங்க பி லெஸ் தென் எஸ் சொல்லியிருக்கான். ஸோ இந்த இடத்துல பி கிரேட்டர் தென் எஸ் ஆகவும் இருக்கலாம், பி ஈக்குவல் டு எஸ் ஆகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ இங்கேயும் ஃபால்ஸ் தான் வரும், டெஃபினெட்லி ஃபால்ஸே வராது. ஸோ அப்ப அன்னோன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறப்ப டெஃபினெட்லி ஃபால்ஸே வராது மக்களே, ஃபால்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா எப்பெல்லாம் டெஃபினெட்லி ஃபால்ஸ், எப்பெல்லாம் ஃபால்ஸ் வரும்னு பார்த்துட்டோம். ஸோ இதே டபுள் மைண்ட்ல இருக்க ரிலேஷன், அதாவது ஒன்னு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் எல்ஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி டபுள் ஸ்டேட்ல நம்ம மைண்டுக்கு ரிலேஷன்ஷிப் வந்தா அப்ப எப்பெல்லாம் ஃபால்ஸ் வரும், எப்பெல்லாம் டெஃபினெட்லி ஃபால்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தாச்சு. இது ஷுவரா ஒன்னு ஏ கிரேட்டர் தென் சி இல்ல ஏ லெஸ் தென் சி இந்த ஸ்டேட்ல இருந்தா எப்பெல்லாம் ஃபால்ஸ் வரும், எப்பெல்லாம் டெஃபினெட்லி ஃபால்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குற மக்களே, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் W greater than or equal to G, G equal to S, S greater than D, D less than I. ஓகேங்களா? உங்க கன்க்ளூஷன் W less than or equal to S, W greater than G, S greater than or equal to I.
கேட்டிருக்க 3 கன்க்ளூஷன்ல எந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ், எந்த கன்க்ளூஷன் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இது கன்க்ளூஷன் நம்பர் 1, இது கன்க்ளூஷன் நம்பர் 2 அண்ட் இது கன்க்ளூஷன் நம்பர் 3 மக்களே. ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எது ஃபால்ஸ், எது டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மைண்ட்ல ரிலேஷன்ஷிப் வச்சு கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிற கான்செப்ட் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஸோ இதை இன்இக்வாலிட்டி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஒரு பிளேலிஸ்ட்லயும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்க அதை போய் பாருங்க, அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும் மக்களே. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சக்சஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.